ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் மகாலட்சுமிக்கு உரிய செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய வழிபாடும் அர்ச்சனை முறையும் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவள் தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமியின் அருளால் செல்வ நிலை உயரும் அப்படின்னே சொல்லலாம். செல்வம் எந்த ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால நாம அப்பப்போ மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்ய நிலையற்ற செல்வமும் நிலையாக நம்மிடம் தங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகளை தான் நம்ம பதிவுகளில் நான் கொடுத்துட்ருக்கிறேன். அதனால நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பலன் பெறலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ வளம்தான். அப்படியே இருந்தால் அது கரைஞ்சு போயிடும் இல்லையா? அது ஒரு நமக்கு நேரம்தான். அவ்வப்போது அந்த செல்வ வளம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய செலவுக்கு மிஞ்சிய செல்வத்தை நம்மளால் பெற முடியும். அதே போல் அப்படி செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் இல்லையா? மகாலட்சுமி தாயாரை நிறைய விதமான முறையெல்லாம் வழிபாடு செஞ்சாலும் இந்த சூட்சுமமான முறைப்படி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சத்தை நம்மளால் பெற முடியும். இந்த வழிபாட்டை நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் செய்யலாம், அமாவாசை இது போன்ற தினங்களில் நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னா வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் செய்யலாம். அல்லது சுப முகூர்த்த நாளாக பார்த்து தேர்வு செஞ்சு தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 108 எண்ணிக்கையில் ₹1 நாணயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ₹1 நாணயம், இல்லைனா அந்த சின்ன காயினோ பெருசோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ₹1 நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதோட மாதுளம் பழம் இருக்குது இல்லையா, அந்த முத்துக்களை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கு முடியலை அப்படின்றவங்க மட்டும் மாலை நேரத்தில் 6 மணிக்கு இந்த வழிபாட்டை செய்யுங்க. நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி படம் வச்சிருப்போம், விக்கிரகம் வச்சிருக்கிறவங்களும் வச்சிருப்பீங்க. அந்த படத்தையோ இல்லை அந்த விக்கிரகத்தையோ சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வாசனை மிகுந்த மலர்கள், ஊதுபத்தி இது எல்லாமே வச்சிருங்க. நல்ல வாசனை இருக்கக்கூடிய ஊதுபத்தி சாம்பிராணியை பொருத்தி வைங்க. இப்போ ₹1 நாணயத்தையும் ஒரு மாதுளம்பழ முத்தையும் எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொரு காயினுக்கும் அந்த ஒவ்வொரு மாதுளம்பழ முத்துக்களை எடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்படி ஒவ்வொரு நாணயத்தையும் எடுத்து அதோட மாதுளம்பழ முத்துக்களை சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வரணும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், அதே சமயம் ரொம்ப எளிமையான மந்திரமும் கூட, எல்லாருனாலையும் சொல்லக்கூடிய மந்திரம்தான். அர்ச்சனையை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா மாதுளம்பழ முத்துக்களை மட்டும் தனியாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். இந்த ₹1 நாணயங்களை மட்டும் மறுநாள் எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முறையில் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த எளிமையான இந்த சூட்சமமான வழிபாட்டு முறையை பின்பற்றி யார் ஒருத்தர் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். நிச்சயமாக உங்களுக்கு விரய செலவு இதெல்லாமே இருக்காது. உங்கள் வீட்டில் பணம் தங்க
ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், செய்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும். ஆனால் பலன்கள் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். அதனால நீங்கள் இதை நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.